ஜஸ்ட் நாட் அன் ஆக்டர், ஒரு பெரிய ஸ்டார் ஆகணுன்றது அப்பாவோட ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ அது இன்னைக்கு வரைக்குமே அது இன்னவே நிறைவேறலன்னு சொல்லலாம்ல. லைக் இந்த சென்ஸ் அவர் நினச்ச ஸ்டார் அவர் ஆகலைல்ல. பட் ஒரு ஒரு ஆக்டராக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ ஆஃப்டர் ராஜாராணிக்கு அப்புறம் ராஜாராணி வந்து அவருக்கு 55வது வயசாக தான் நடந்துச்சு அது. 55வது வயசு. ஸோ ஆமாம், ஜெய் அவரோட அப்பாவா? யா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 வயசில் அவருக்கு ட்ரீம் ஆரம்பிச்சிருக்குமா. 20 வயசுலேருந்து 55 வயசுன்றது கிட்டத்தட்ட 35 வருஷம். 35 வருஷம் வந்து அந்த ட்ரீமை விட்டுறாம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார்ல. அதுதான் அந்த ஸ்டபன் ஹார்ட்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். அதுதான் வந்து இந்த படத்தோட பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. இப்போ ஆஃப்டர் ராஜாராணி அப்பாவுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்திருக்கு, நிறைய படம் பண்ணியிருக்காங்க. மலையாளம் ஹிருதயமும் பண்ணாரு. எல்லா லாங்குவேஜ்லையும் அப்பா பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ் வெரி ஹாப்பி, இஸ் வெரி கண்டென்டட் நோ. அண்ட் ஆல்சோ அதை விட வந்து அப்பாவுக்கு வந்து இப்போ நானுமே வந்து சினிமாவில் ஒரு டேரக்டராக வந்திருக்குன்றது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம்.